சரியா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நேற்று வாக்கு சேகரிப்பில் இருந்து திரும்பும்போது உங்கள் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதாக தகவல். இது திட்டமிட்ட தகவலா அல்லது சாதாரணமான மோதலா சார்? இல்ல என்னோட காரு வந்து உடைக்கல. என்னோட உடன் வந்து நம்ம நிர்வாகிகள் கார் மீது வந்து கல் வீசியிருக்காங்க. அது எந்த பகுதியில் நடந்தது சார்? அது வந்து நம்ம வெம்பக்கோட்டையிலிருந்து துல்கன்குறிச்சியில் பிரச்சாரம் செஞ்சிட்டீங்கள 2-3 இளைஞர்கள் வந்து கல் வீசியிருக்காங்க. அதாவது திட்டம் போட்டு அவங்களுக்கு அந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க நம்மளுடைய பிரச்சாரத்தை முடக்கணும்னு சொல்லி எல்லாமே பிஜேபியில நயனார் நாகேந்திரன் அவருடைய நம்ம கைக்கூலிகள் தான். இருந்தாலும் நாங்க அதை பத்தி கேர் பண்ணல. ஏன்னா அவங்களுடைய நோக்கமே எங்களுடைய பிரச்சாரத்தை முடக்கணும் தான். வேற அந்த நேரத்துல போலீஸ் பாதுகாப்பு இருந்தும் இப்படியான சம்பவம் நடந்தது எப்படி சார்? போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. வண்டி எங்களோட 20 வண்டி மேல வர்றதுனால ஏதாவது ஒரு வண்டி கூட்டத்திலாம் வந்து கோயந்தா போட்டுடலாமே, கூட்டத்துல கோயந்தா போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிர்வாகி வண்டியை கல் தூக்கி வீசியிருக்காங்க. ஆமா, அதனால காவல்துறை வந்து எல்லா ஏன்னா சாத்தூர் முழுவதுமே, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் நிறைய வேட்பாளர் இருக்காங்க, பிரச்சாரம் போறாங்க. காவல்துறை எல்லாத்துக்கும் ஆள் அனுப்பணும்ல. அதனால எனக்கு வந்து ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. பிடிச்சிட்டாங்க, குற்றவாளி பிடிச்சாங்க. எத்தனை குற்றவாளி சார்? இல்ல 2 பேரும் ஓடிட்டாங்க நினைக்கிறேன். ஒரு 2 பேரும் பிடிச்சிருக்காங்க, ஒரு ஓடிட்டாரு ஓடிட்டாங்க. உங்க கட்சியின் மீது முன்னதாகவே மிரட்டல் வந்ததா அல்லது அது உண்மையானதா? ஆமா, அதாவது என்னன்னா வந்து பெர்மிஷனே வேங்காம ஒரு நபரை வந்து மதுரையில இருந்து இறக்கியிருக்காங்க. இவங்க அவரோட சேர்ந்த அவருடைய கைக்கூலிகள் எல்லாம் நான் தங்கியிருக்க இடங்கள்ல வந்து இருந்து வம்புக்கு கொண்டு நோக்கத்துல தான் வந்திருக்காங்க. தொடர்ந்து அவங்க 4 நாட்களா இது பண்றாங்க. இதுல என்னன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை தொகுதி மாற சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. எதுக்கு தொகுதி மாற சொல்றாங்க? தோத்துவாங்கல்ல, யாரு என்ன தோத்தானே ஆகணும். ஏன்னா எங்க சமுதாயத்துக்கு எதுவும் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கு, நீங்க சாத்தூர் சட்டமன்ற தொகுதி மட்டும் ஏன் கரெக்டா நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? இந்த மக்கள் இனிமே யார்ட்டையும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு, யார்ட்டையும் ஏமாந்துடக்கூடாது. இங்க நிறைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. சரி, இந்த தாக்குதல் உங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை பாதிக்குமா அல்லது இன்னும் தீவிரமாக களமிறங்க போகிறீங்களா? அதாவது அவங்க வந்து எங்களை டார்ச்சர் பண்ணி எங்க பிரச்சாரத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் செயல்படுறாங்க. ஏற்கனவே நாங்க 100% இறங்குவோம், இன்னும் 200% எங்களுடைய பிரச்சாரம் தீவிரமா இருக்கும். எங்க மக்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இசைக்கு ராஜாவை வர விட்டக்கூடாது, ஜெயிக்க விட்டக்கூடாது. ஏன்னா நாங்க ஜெயிச்சிருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு, அது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு. இப்போ இசைக்கு ராஜாவை தடுக்காதுன்னு என் மக்கள் மத்தியில போயிட்டே இருக்கு. அப்படிங்கிற இருக்க என் மக்கள் என்னுடைய ஆதரவு எனக்கு பெருகிட்டு தான் இருக்கும். இவங்க என்ன செஞ்சாலும் பிரச்சாரத்தை வந்து நிறுத்த முடியாது. சரி, எதிர்கட்சி மீது நேரடியாக குற்றம் சாட்டுறீங்களா அல்லது ஆதாரங்களுக்காக காத்திருக்கீங்களா? ஆதாரங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம். இன்னொன்று என்னன்னா, நேற்று இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வந்தது பிஜேபி நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய பையன் தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பிஜேபி டீம் தான் நேற்று வந்திருக்காங்க. நயனார் அவர்களுடைய ஆதரவு. அப்போ வந்து இது முழுக்க நயனார் நாகேந்திரன் ஏற்பாடுல தான் இதெல்லாம் நடக்கு. வன்முறையை விரும்புறாங்க, வன்முறை செஞ்சு தடுத்து நிப்பாட்டிடலான்னு அண்ணன் நயனார் நாகேந்திரன் வந்து நினைக்கிறாரு. அப்படின்னா இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சுதான் நான் வந்து வந்திருக்கிறேன். சாதி மத பேதம் இல்லாம நான் வந்து உங்க எல்லாத்தையும் சரி பண்ணணும். இந்த பகுதியெல்லாம் எப்படின்னா, அதாவது 5 வருஷம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கும்பொழுது இந்த 5 வருஷ உழைப்பையும் பயன்படுத்துன்னு நினைக்கிறேன். இந்த மக்களை சரி பண்ண நினைக்கிறேன். அதனால என்னை திட்டம் போட்டு உங்களை சந்திக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் என்னை முடக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி தான் நான் உங்கள்கிட்ட வந்து சேருவேன். அதனால வாக்கை சிதறாம நீங்க வந்து திறந்தோப்பு சின்னத்துக்கு எல்லா மக்களும் அனைத்து சமூகம் வாக்களிக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்றேன். சரி, கடைசியான ஒரு கேள்வி. தேர்தல் நேரத்தில் இப்படி வன்முறை சம்பவங்கள் அதிகரிப்பதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? தேர்தல் வந்து எப்படின்னா வன்முறை நிகழக்கூடாதுன்னு சொல்லி தான் மத்திய அரசு வந்து நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் கொண்டு இறக்கியிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறையும் வந்து துரிதமாக செயல்படுறாங்க. இது வந்து ஸ்டார் கேண்டிடேட், அதாவது தமிழ்நாடு பிஜேபி தலைவர் போட்டியிடுறதுனால அவர் தோல்வியடைய நிலையில இருக்கிறதுனால அவங்க வன்முறையை கையில் எடுக்கணும்
அப்படின்னு நினைக்காங்க. இது தேர்தல் ஆணையர் தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பொதுமக்களும் அதனால அவங்க வன்முறை பாதையை கையில் எடுத்தா, அதாவது இவங்களை முடக்கிடலாம், இவங்களை வந்து பயமுறுத்திடலாம் நினைக்காங்க. அது வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் எதுலையுமே சரி, கடவுளை தவிர நம்ம யார்ட்டையும் பயந்தே கிடையாது. அப்படிதான் அவங்களுக்கு. அதனால அது அவங்களுக்கும் தெரியும் நம்மளை, அதாவது என்ன நம்ம இறக்க கூட உள்ளவங்க, நம்ம அன்புன்னா நம்ம உசுர விட்டுருவோம். இதெல்லாம் மிரட்டி பணி வைக்க நினைக்காங்க, அது நடைபெறாது. அதனால அவங்க வந்து இப்போ வன்முறை பாதையை தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கும் நம்பிக்கை இருக்கு. தேர்தல் ஆணையம் தக்க நடவடிக்கை அவர்கள் மீது எடுப்பார்கள். இந்த வன்முறை சம்பவத்துல உங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க யார் மேலேயாவது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா? இல்லை, சொன்னாங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இருதரப்பு மோதல்ங்கிறது 2 பக்கமும் எஃப்ஐஆர் இருக்கும்ல. அதனால நாங்க ஒதுங்கி போறோம். எங்களுடைய கட்சிக்காரங்க தற்காப்பு, அதாவது தடுக்க தான் செய்யறாங்க. தாக்குதல தடுக்கிறாங்க. ஏன்னா நானே சொல்லிட்டேன், தேர்தல் இந்த 4-5 நாள் தான் இருக்கு, நிறைய நெருக்கடி பண்ணுவாங்க, இளைஞர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும்யா அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். கவனமா இருக்கணும், யாரு சட்டையை பிடிச்சாலும் கோவப்படாதீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறேன். கடைசி அவங்களுடைய கேள்வி ஏதாவது சொல்ல விருப்பம் இருக்கா? அதாவது அவங்க நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய எண்ணம் என்னன்னா, தொகுதி மாற சொல்லி நிக்க கூடாது வைக்க கூடாதுன்னு பேசி பார்த்து எதுவுமே நடக்கல. ஏன்னா துரோகத்தை பணம் எதுவும் கொடுக்க அவங்க முன் வந்தாங்களா? அதெல்லாம் எப்படி முன் வராம இருப்பாங்க? நிறைய விஷயங்களை அவங்க வந்து நிறைய ஆசைலாம் காட்டி பார்த்துருக்காங்க. என்ன மாதிரி ஒருத்தரை பார்த்துக்க மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு முக்குளத்தூர்ல எல்லாரும் அப்படி இருக்க முடியும்ல. யாராவது ஒரு சில பேர் பணத்துக்கு விலை போவாங்க, எல்லாரும் விலை போவாங்களா இந்த இனத்தை சேர்ந்தவன்? அதனால அவங்களுக்கு விலை போகல. இன்னொன்னு என்னன்னா, இந்த சின்னம்மா வந்து ஏற்கனவே பல துரோகத்தை வந்து தாங்கி அந்த அம்மா ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கு. இன்னொரு நேரத்துல எசகிராஜான்னு ஒருத்தன் துரோகம் பண்ணோம்னா அந்த அம்மா தாங்காது. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ரொம்ப போல்டா இந்த இடத்துல. அதாவது யாரோ ஒருவரின், அதாவது அந்த கைக்கூலிகளின் தூண்டுதலால, பிஜேபி அவர் யாரு நயினார் நாகேந்திரனின் தூண்டுதலால என்னுடைய கார் மீது வந்து கல் வீசிருக்காங்க. அதாவது என்னுடைய கட்சியின் மீது கல் வீசிருக்காங்க கார் மீது. அதை வீசிய இளைஞர்கள் வந்து என்னுடைய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் என்று தெரிந்ததும் நாங்கள் வந்து புகார் கொடுக்கல அவர்கள் மேலே. ஏன்னா படிக்கிற பசங்க இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால புகார் கொடுக்கல. இன்னைக்கு அவங்க தான் நாங்கள் புகார் கொடுக்கல அப்படின்றதால அவங்கள தூண்டி விட்டு எங்கள் கட்சியினர் மீது அவங்க புகார் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதன் பிறகுதான் வந்து நாங்களும் எங்களுடைய கட்சிக்காரங்களும் அவங்க புகார் செய்ய முடிவு செஞ்சிருக்கிறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் அவங்க கல்ல எரிஞ்சாலுமே சரி, சொந்த இனத்தை சேர்ந்த பையன்லாம் அவன் மேல எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அவன் தான் புத்தி இல்லாம பண்றான். அவன் பின்னாடி அந்த கல்லை எரிய சொன்னவன் எந்த காரணத்தும் நிக்க மாட்டான். அந்த கல்லை எரிய சொன்னவன் பாத்தீங்கன்னா பல கிராமங்களை அழிச்சவன், பல கிராமங்களுடைய இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிச்சவன். அப்புறம் அவரோட மீது குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. அவன் போன இடம் எல்லாமே கலவரம் வரும், பிரச்சனை வரும். எல்லா இளைஞருடைய வாழ்க்கை நிறைய இளைஞர்கள் அவனால ஜெயில இருக்காங்க. அவன் பேச்ச கேட்டு இந்த பையன் வந்து கல்வி இருக்கான். அதனால நாங்க சொந்த இனத்தை சேர்ந்தவன் சொல்லி நான் அவன் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. நேற்று இன்னைக்கு அந்த பையன் நேற்று நைட்டு அவன் பேச்ச கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லி அந்த பையன் கள்ள கொண்டு எரிஞ்ச பையனே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறான். அதனால காலையில கட்சிக்காரங்க புகார் பண்ணியிருக்காங்க. நாங்களே காலையில தான் இது பண்ணியிருக்கோம். இப்ப 2 தினங்களுக்கு முன்னாடி உங்களுடைய கட்சி நிர்வாகி வந்து வண்டிக்குள்ள இருந்து வாள் எடுத்ததா சொல்லி ஒரு மிகப்பெரிய, ஆமா, அது முதலமைச்சருக்கு கொடுத்தாங்கல்ல வீரவாடு. ஆமா, இப்ப இவருக்கு கொடுத்தாங்கல்ல ஸ்டாலினுக்கு, உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தாங்க. அப்படி வீரவாள். சரி, இது என்னன்னா வீரவாள் மக்கள் வந்து அன்புல மாலை போட்டு வீரவாள் கொடுப்பாங்க, டம்மி. அது கார்ல கிடந்துட்டு அதை எடுத்துட்டு வால் கத்தியெல்லாம் கொண்டு அலைய ரவுடியா சொல்லுங்க. அதை எடுத்துக்கிட்டு அவங்க வால் வச்சிருக்காங்க, கத்தி வச்சிருக்காங்க. எங்களை அலிகேஷன் பண்ணணும், குற்றவாளியா ஆக்கணும். அதுதான் அவங்களுடைய டார்கெட். நயினார் டார்கெட்டே என்னன்னா இவங்க கிட்ட மோதி இவங்களை வந்து கோவப்படுத்தணும். நம்ம ஏதாவது எமோஷன் ஆனோம்னா அங்க பாருங்க இவங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லணும். இதுதான் அவங்களுடைய யுக்தி. இது அவங்களுக்கு அரசியல் தெரியுது, உண்மையில நமக்கு அரசியல் தெரியல. நம்ம அரசியல் உண்மையில 200% நாங்க இது வரைக்கும் அரசியல் பண்ண கிடையாது. நாங்க மக்களுக்காண்டி களத்துல போராடிக்கோமே தவிர
அரசியலுக்கு கவுள் மோசம் தெரியாது, திட்டமிட்டு இது பண்றது எங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுடைய பாச்சா படிச்சுட்டு இருக்காங்க, கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, தேவர் பார்த்துட்டு இருக்காரு, என்னுடைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தீர்ப்பு வந்து வரும், அன்னைக்கு தெரியும் யார் நல்லவர் கெட்டவர் என்று. ஓகே ஓகே ஓகே, நன்றி. தேங்க்யூ.